வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது டீச்சர்ஸ் அட்டெண்டன்ஸ் எப்படி நம்ம ஆப்பில் மார்க் பண்ணுறதுன்றது. இந்த நியூ லாகின் எப்படி எடுக்கிறது, லாகின் டீட்டெயில் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நாம் லாகின் டீட்டெயில், அதாவது யூசர் ஐடி, ஹெச்எம்மோட யூசர் ஐடி எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஆஸ் யூஷுவல் எம்எஸ் வெப்சைட்டில் என்ன பண்ணுங்கள், நம்ம யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு, அதாவது டைஸ் கோட் அந்த எம்எஸ் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்த உடனே நமக்கு லாகின் ஆகிடும். ஓகேங்களா? லாகின் ஆனதுலேருந்து நம்ம அதில் தகவல் எடுக்க போகிறோம். ஹெச்எம்மோட லாகின் டீட்டெயில். ஓகேங்களா? அவருடைய யூசர் ஐடி எப்படி எடுக்கிறது, பாஸ்வேர்டு எப்படி எடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம மொபைலில் லாகின் பண்ணுறதுனால நமக்கு டிஸ்பிளே இந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம லேப்டாப்பில் பண்ணியிருந்தால் அதனுடைய லேப்டாப்லேயோ இல்லை சிஸ்டத்துலேயோ பண்ணால் அதோடைய ரெசல்யூஷன் வேறு மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? அதில் ஸ்க்ரீன் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம மொபைல் பண்ணும்போது நமக்கு இப்படி வரும். ஓகேங்களா? இப்போ மொபைலில் பண்ணுறீங்கன்னா மேலே ரைட் சைடில் 3 புள்ளி இருக்குது பாருங்க. ஓகேங்களா? ரைட் சைடில் 3 புள்ளி இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே டேஷ்போர்ட், ஸ்டூடெண்ட், ஸ்டாஃப் டீட்டெயில் வருது இல்லைங்களா? அதில் ஸ்டாஃப் டீட்டெயிலில் ஸ்டாஃப் லிஸ்ட் அதில் உள்ளே போயிடுங்க. அதில் உள்ளே போயிட்டு நம்ம எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்களோ நம்ம அத்தனை டீச்சர்ஸோட தகவலுங்க வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்கூலில் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 3 டீச்சர் இருக்காங்க. இப்போ சில ப்ரைமரி ஸ்கூலில் 2 டீச்சர் இருப்பாங்க. சில ஸ்கூலில் வந்து மோர் தென் 10 கூட இருப்போம். இப்போ ஹையர் செகண்டரியில் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ணணும்னா ஹெச்எம் யாரோ அவங்க நேம் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு என்ன வந்துடும்? ஆமாம், 17 டிஜிட் நம்பர் வந்துடும். ஓகேங்களா? ஆமாம், இந்த 17 டிஜிட் நம்பர் இருக்குது இல்லைங்களா? இதுதான் நம்ம ஹெச்எம்மோட லாகினுக்கோட யூசர் ஐடி. ஓகேங்களா? இந்த 17 டிஜிட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு டைரியிலையோ இல்லை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற நோட்லேயும் என்ன பண்ணி வச்சுக்கணும், இந்த 17 டிஜிட் யூசர் ஐடியை நாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லாகின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா நம்ம ஹெச்எம்க்கு அப்படின்னு நினச்சி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணும்போது கீழே அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா லாஸ்ட்டில். ஆமாம், பாஸ்வேர்டு. ஓகேங்களா? இப்போ நான் ஒருத்தரோட நம்பர் வந்து இங்கே காமிக்கும். அவங்க ஹெச்எம் எந்த நம்பர் கொடுத்தாலும் சம்டைம் ஒரு ஹெச்எம் 2 நம்பர் கூட யூஸ் பண்ணுவாங்க, வேறு சிம் கார்டு கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் தான் நம்ம என்னவா யூஸ் பண்ண முடியும், பாஸ்வேர்டாக யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இதனுடைய யூசர் ஐடி, ஹெச்எம்மோட யூசர் ஐடி எடுத்தாச்சு, பாஸ்வேர்டு எடுத்தாச்சு. இதை நம்ம என்ன பண்ணணும் போகிறப்ப நாம் ஆப்பில் போட்டு காமிக்கணும். நாம் இப்போது ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணியாச்சு, டிஎன் ஸ்கூல்ஸ் அட்டெண்டன்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் யூசர் ஐடி நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ஹெச்எம்மோட 17 டிஜிட் நம்பரை யூசர் ஐடியாக கொடுக்க போகிறோம். எம்எஸ் வெப்சைட்டில் ஹெச்எம் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் நம்ம என்னவா யூஸ் பண்ண போகிறோம், பாஸ்வேர்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? மற்ற நம்பர் கொடுத்தா நம்மளுக்கு என்ன ஆகாது, ஆமாம், அது வந்து லாகின் ஆகாது. ஓகேங்களா? ஸோ எம்எஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் ஆகும். அங்கே இருக்கிற 17 டிஜிட் நம்பர் என்னவா யூஸ் பண்ண போகிறோம், யூசர் ஐடியாவை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம லாகின் கொடுக்குறோம். லாகின் கொடுத்த உடனே என்னவாயிடுச்சு, ஆமாம், லாகின் வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு லாகின் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு டீச்சர்ஸ் அப்படி 3 இருக்குன்னா அந்த 3 கிளிக் பண்ணுங்கள். 3 டீச்சர்ஸோட நேமு இங்கே என்ன ஆகிடுச்சு, வந்துடுச்சு. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அட்டெண்டன்ஸு டீச்சர்ஸுக்கு மார்க் பண்ணலாம். இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணலாம், டீச்சர்ஸுக்கும் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் என்ன ப்ளஸ்னால் ஹெச்எம் மார்க் பண்ணாங்கன்னா அவங்க மொபைலில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் பண்ணலாம், ஸ்டாஃபுக்கு மார்க் பண்ணலாம். அட் தி சேம் டைம் அசிஸ்டண்ட் வந்து அவங்க எம்எஸ் வெப்சைட்டில் அந்த டைஸ் கோடையும் எம்எஸ் பாஸ்வேர்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா சம்டைம் அவங்க கிராஸ் செக் பண்ணாங்கன்னா இட் மேபி ஒரு இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஹெச்எம்ஸ் வந்து ஹெச்எம்மோட லாகின் யூஸ் பண்ணுங்கள். அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ் அவங்க எம்எஸ் டைஸ் கோடையும் எம்எஸ் பாஸ்வேர்டையும் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸு மார்க் பண்ணலாம். ஏன்னா இது இன்கேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணாங்கன்னா ஒரு இஷ்யூவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். டீச்சர்ஸ் இந்த லாகின் இப்போ 2 லாகினாக பிரிச்சுருக்காங்க. ஹெச்எம் லாகின் 1, ஆஸ் யூஷுவல் லாகின் 1. இது 2ஆக பிரித்ததுக்கு மெயின் காரணமே சர்வர் ஹேங் ஆகுது சொல்லிட்டு தான். அட் ஏ டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸும் டீச்சர் அட்டெண்டன்ஸும் ஒரே லாகினில் போட்டோம்னா சர்வர் ஹேங் ஆகுது சொல்லிட்டு 2ஆக பிரிச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணணும், 2 லாகினையும் பிரித்து தான் யூஸ் பண்ணணும். வேறு வழி இல்லை. இப்போ நம்ம ஏரியாவில் டவர் கிடைக்கல, நம்ம இருக்கிற ஏரியாவில் டவர் சரியாக இல்லைன்னா
ஒரே லாகினில் போட்டு சிங்க்ரனைஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், தனித்தனி லாகினாகவே ஹெச்எம் தனி லாகினாகவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனி லாகினும் மெயின்டைன் பண்ணுறது தான் சிறப்பு. நாம் ஒவ்வொரு டைமும் லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஹெச்எம் செல்லில் ஹெச்எம் லாகினையும் அசிஸ்டன்ட் செல்லில் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் லாகினையும் நம்ம வச்சுருது லாக் அவுட் பண்ணாமல் இருக்கலாம், ஈஸியாகவும் முடிக்கலாம். இல்லைனா நம்ம ஒரு டைம் என்ன பண்ணணும், லாகின் பண்ணி அப்புறம் லாக் அவுட் கொடுத்து மறுபடியும் லாகின் பண்ணி டைம் வேஸ்ட் ஆகும், நமக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது. அதனால் 2 செல்லையும் ஹெச்எம் செல்லில் ஹெச்எம் லாகினையும் அசிஸ்டன்ட் செல்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் லாகினையும் நம்ம பிரித்து வச்சுக்கிறது குயிக்காக அட்டண்டன்ஸ் மார்க் பண்ண எளிமையாக இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் டீச்சர்ஸ், இந்த அட்டண்டன்ஸை நாம் ஆன்லைனில் மார்க் பண்ண முடியும், ஆஃப்லைனில் மார்க் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் நெட் ஆன் பண்ணிட்டு தான் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ண முடியும், அப்படி மார்க் பண்ணால் தான் அது ஆன்லைனில் அங்கே சேவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம நெட்டு ஆன் பண்ணிவிட்டு அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுவோம் டீச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்.